எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். எபிரேயர் 6வது அதிகாரம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா அருமையாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதனால்தான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்க சொல்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய இரக்கத்தினால் அந்த ரட்சிப்பை நம்ம பெற்று ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக பிரகாசிக்கப்பட்டு அந்த பரம ஈவை, அந்த தேவனுடைய இரக்கத்தை, அந்த கிருபையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தும் ஜெபம்னா என்னன்னு தெரிஞ்சும், ஆராதனைனா என்னன்னு தெரிஞ்சும், வேதம்னா என்னன்னு தெரிஞ்சும், தேவன்னா யாருன்றதை தெரிஞ்சும், பாவ மன்னிப்புனா என்னன்றதை தெரிஞ்சும், ரட்சிப்புனா என்னன்றதை தெரிஞ்சும், பாருங்க கவனிங்க, எல்லாவற்றையும் அறிந்த பிற்பாடு ஒரு மனுஷன் பின்வாங்கி போவானால், ஒரு மனுஷன் அந்த மனம் திரும்புகிற அனுபவத்திலிருந்து விழுந்து போவானால், அந்த ரட்சிப்பை அவன் இழந்து போவானால் அவனை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் எதற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஏன் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும்? எதற்காக தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் தேவனோடு கூட நாம் தேவனை சார்ந்து ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபைகளை நாம் என்ன செய்திடக்கூடாது, இழந்து விடக் கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவைகளை எல்லாம் தேவன் நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நல்லா பாருங்க, 6வது வசனம் என்ன சொல்லுது? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டு மறுபடியும் பாவத்தை